அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம HM டாக்ஸ். நான் உங்கள் ஏடி பிரவீன்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓடி ஹெல்த் கேர் டீம். ஆப்ரேஷன் தியேட்டரில் யார் யார் இருப்பாங்க, அவங்களோட டியூட்டிஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓடியில் 3 டீமாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்ஜன்ஸ் டீம், அனஸ்தட்டிக் டீம், சர்வீஸ் டீம். இதில் சர்ஜன்ஸ் டீமில் சர்ஜன், அசிஸ்டன்ட் சர்ஜன், ஹவுஸ் சர்ஜன், ஸ்க்ரப் நர்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், தியேட்டர் சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே சர்ஜன்ஸ் டீமில் இருப்பாங்க. இதில் சர்ஜன் அவர் தான் மெயின், சர்ஜரிக்கு சர்ஜன் தான் மெயின். அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்றவங்க ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய சர்ஜரியில் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க வந்து அசிஸ்டன்ட் சர்ஜனாக வருவாங்க. ஹவுஸ் சர்ஜன் அப்படின்றவங்க ஓட்டியில் எல்லா ஓட்டிக்கும் வந்து ஒரு சர்ஜன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் நர்ஸ்ன்றவங்க வந்து நர்ஸு, அவங்க வந்து ஸ்க்ரப் பண்ணி சர்ஜன்ஸ் கூட கேஸ் அசஸ் பண்ணுறவங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்க இப்போ MBBSயில் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, அவங்க அப்படி வருவாங்க. தேட்டர் சிஸ்டரில் ஹெட் நர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க. ஸ்டாஃப் நர்ஸ்னால் அதில் சர்க்குலேட்டரி நர்ஸ், ஃபில் நர்ஸ் அதுமாதிரி இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து சர்ஜன்ஸ் டீமில் வரக்கூடிய பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு அனஸ்தட்டிக் டீமில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் அனஸ்தட்டிக்கு ஓடி டெக்னீஷியன், ஸ்டூடெண்ட்ஸ். சீஃப் அனஸ்தட்டிக்ன்றவங்க சீனியர் அனஸ்தட்டிக்காக இருப்பாங்க. அப்புறம் அந்த கேஸ்க்கு எந்த அனஸ்தட்டிக் வந்து கேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது அவங்க இருப்பாங்க. ஓடி டெக்னீஷியன் அவங்க இருப்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் ஓடி டெக்னீஷியன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அனஸ்தட்டிக் டீமில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அடுத்தது சர்வீஸ் டீம்னா இதில் வந்து சிஎம் டெக்னீஷியன், அப்புறம் CHST டெக்னீஷியன், அப்புறம் அட்டெண்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் டீமில் வருவாங்க. சிஎம் டெக்னீஷியன் அப்படின்றவங்க சிஎம் ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க. CHST டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து அந்த ஆட்டோக்ளோ பண்ணக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அட்டெண்டர்ஸ் அப்படின்றது அவங்க க்ளீன் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே பார்க்கக்கூடியவங்க, அவங்க அட்டெண்டர்ஸாக இருப்பாங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் அனஸ்தட்டிக்கோட ரெஸ்பான்சிபிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு எந்த அனஸ்தீசியா கொடுக்கணும், அந்த அனஸ்தீசியா கொடுத்தா அந்த பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா, அந்த அனஸ்தீசியா வந்து அவங்களுக்கு செட் ஆகுமா, அவங்க வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆவாங்களா, இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு இது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸ் பண்ண வேண்டியது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அனஸ்தட்டிக் தான். அப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் சூஸ் பண்ண வேண்டியது அனஸ்தட்டிக் தான். அப்புறம் அனஸ்தட்டிக்கு வேறு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட் ஓட்டிக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணி அவங்களோட வைட்டல்ஸ் வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் ஆப்ரேஷனில் பேஷண்ட் வந்து அவங்களோட வைட்டல்ஸ் வந்து லோவானாலோ இல்லை அதிகமானாலோ பேஷண்ட்டுக்கு வந்து வேறு என்ன காம்ப்ளிமெண்ட் ஏற்பட்டால் அதை வந்து ஸ்டேபிள் பண்ண வேண்டியது வந்து யாரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அனஸ்தட்டிக்கோட ஒர்க்கு. ஸோ அந்த எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து சரி பண்ண வேண்டியது அனஸ்தட்டிக்கோட ரெஸ்பான்சிபிள். அப்புறம் ஓடியில் கமிட்டிஸ் இருக்குது. என்னென்ன கமிட்டிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் ரூம் கமிட்டி, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி, குவாலிட்டி கண்ட்ரோல் கமிட்டி, சேஃப்டி கமிட்டி, ஜென்ரல் டிசிப்ளின் கம்பெனி. இதில் ஆப்ரேட்டிங் ரூம் கமிட்டி அப்படின்றது, இப்போ ஒரு கேஸ் நடக்க போகுது அப்படின்னா அந்த கேஸ்க்கு வந்து இந்த சர்ஜன் வராங்க, இந்த அனஸ்தட்டிக் வராங்க, இந்த ஸ்டாஃப் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறாங்க, இந்த ஓடி டெக்னீஷியன் கேஸ் அசஸ் பண்ண போகிறாங்க, ஃப்ளோரில் இவங்க பார்க்கணும். ஸோ இந்தமாரிலாம் வந்து அந்த கேஸ் யாரை அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்றத அந்த டீம் செட் பண்ணக்கூடியது தான் வந்து அந்த ஆப்ரேட்டிங் ரூம் கமிட்டி அப்படின்றாங்க. இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டி அப்படின்னா, ஓடி அப்படின்னாலே ஸ்டெரிலாக இருக்கக்கூடிய ஏரியா, ஒரு கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறாங்களா, வாஷ் பண்ணுறாங்களா, எல்லாமே ஸ்டெரிலாக வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுமாரி டெய்லி கேஸ் நடக்கலாம் ஓட்டி க்ளீன் பண்ணுறாங்களா, வீக்லி ஒன்ஸ் ஓட்டிக்கு க்ளீன் பண்ணுறாங்களா, அதுமாதிரி மந்த்லி ஒன்ஸோ அப்படி இல்லைனா இன்ஃபெக்ஷன் கேஸ் என்ன நடந்தால் அப்போயோ அதை வந்து க்ளீன் பண்ணி ஃபியூமிகேஷன் பண்ணி அதை வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து ஓட்டி வந்து ஸ்டெரிலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் கமிட்டியோட ஒர்க்கு. குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ஓட்டியில் வந்து எல்லாமே ஸ்டெரிலாக இருக்கணும், பண்ணக்கூடிய ஒர்க்கு நம்ம என்ன பண்ணாலும் எல்லாமே ஸ்டெரிலாக இருக்கணும். அதை தான் வந்து அந்த ஓட்டியில் நடக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக பண்ணுறாங்களா அப்படின்றத ஃபாலோ பண்ண வேண்டியது குவாலிட்டி கண்ட்ரோலோட ஒர்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. இப்போ ஓட்டியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ், அனஸ்தட்டிக் ஸ்டாஃப்
இவங்களோட சேஃப்டியும் முக்கியம், அதுமாதிரி வரக்கூடிய பேஷண்ட்டோட சேஃப்டியும் முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து ஜென்ரல் டிசிப்ளின் அப்படின்னா ஓடியில் எப்படிலாம் இருக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும். இப்போ கேப்பன் மாஸ்க் போடுறது, ஓடி ட்ரெஸ் போடுறது, செப்பல்ஸ் போடுறது, எது ஸ்டெரைல் திங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ஜென்ரல் டிசிப்ளினோட அந்த கமிட்டியோட ஒர்க்கு. அடுத்தது ஸ்க்ரப்னர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் என்ன. இப்போ வந்து ஓடியில் சர்ஜன் அந்த அனஸ்தட்டிக்கு என்ன ஒர்க்கோ சேம் அதே அளவுக்கான ஒர்க்கு வந்து ஸ்க்ரப்னர்ஸ்க்கும் ஓடி டெக்னீஷியனுக்கும் இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரப்னர்ஸ்க்கு என்ன ஒர்க்கு, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிஃபோர் சர்ஜன் கம்ஸ், அதாவது சர்ஜன் வந்து ஓடி உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்னர்ஸ் வந்து என்ன பண்ணணும். சர்ஜன் வரதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, கவுனிங் பண்ணிவிட்டு, க்ளவிங் பண்ணிவிட்டு ஓடி உள்ளார இருக்கணும். அடுத்தது பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரேப்பிங் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி பண்ணி, இப்போ அந்த ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி செட் பண்ண வேண்டியது. இது எல்லாமே வந்து ஸ்க்ரப்னர்ஸோட டியூட்டி. அப்புறம் அந்த சர்ஜரிக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத ஃப்ளோர் நர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் ஸ்டடியெல்லாம் வந்து உள்ளார பிக் பண்ணி வைக்க வேண்டியது ஸ்க்ரப்னர்ஸோட ஒர்க்கு. இது போக சூச்சர்ஸ் என்னாச்சும் வேணுமா, அப்புறம் சொல்யூஷன்ஸ், இந்த பீடாடின் அந்தமாரி வேறு என்னென்ன வேணும், சலைனு, சிரஞ்சிஸ், இந்தமாரி வேறு என்ன திங்ஸ் வேணுமோ, மாப்பிங் பேடு, காஸு, இப்போது சர்ஜரிக்கு என்ன சர்ஜரி பண்ண போகிறாங்களோ அந்த சர்ஜரிக்கு என்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத ஸ்டடிலாம் அவங்க வந்து ரிசீவ் பண்ணி சர்ஜன் வரத்துக்கு முன்னாடியே ட்ராலி செட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து சர்ஜன் வரத்துக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய ஒர்க். சர்ஜன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஜன் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வருவாங்க. சர்ஜன் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் சர்ஜனுக்கு கவுனிங் கொடுக்கணும், அப்புறம் க்ளவிங் பண்ணி விடணும். இது வந்து சர்ஜன் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ சர்ஜன் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கவுன் பண்ணிட்டாங்க, க்ளவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்ஜன்ஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங்னா பீடாடின் வச்சு அவங்க இப்போ எந்த பார்ட்டில் வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்களோ அதை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பெயிண்டிங் அப்படின்னுவாங்க. அடுத்தது டியூரிங் சர்ஜரி. இப்போ டியூரிங் சர்ஜரியில் ஸ்க்ரப்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜன் கூட அசஸ் பண்ண வேண்டியது. இப்போ சர்ஜன் வந்து கேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு, இப்போ இன்சிஷன் இப்போ அதாவது பெயிண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, பெயிண்ட் பண்ணுறதுலேருந்தே வந்து சர்ஜன் கூட சேர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். பெயிண்ட் பண்ணுறாங்க, ட்ரேப்பிங் பண்ணுவாங்க, ட்ரேப்பிங் பண்ணிட்டு இப்போ இன்சிஷன் பண்ணுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அங்கே சர்ஜன் என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணுறது, இப்போ ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதை மாப் பண்ணுறது, சக்ஷன் போட்டு சக்ஷன் எடுக்கிறது, இது எல்லாமே பண்ண முடியுது. எல்லாமே ஸ்க்ரப்னர்ஸோட ஒர்க்கு. இது எல்லாமே வந்து ஸ்டெரைலாக பண்ணணும். அதுதான் மெயினாக ஸ்க்ரப்னர்ஸோட வேலை. அதுமாரி அந்த ஸ்டெரைல் ஏரியாவை அன்ஸ்டெரைல் பண்ணாமல் இப்போ ஃப்ளோரில் இருக்கிறவங்களோ இல்லை உள்ளார ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்ஜன், அசிஸ்டன்ட் சர்ஜன், ஸ்க்ரப்னர்ஸு வேறு யார் ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே கூட வேறு யாரும் வந்து அதை அன்ஸ்டெரைல் பண்ணிடாமல் அது ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ஸ்க்ரப்னர்ஸோட வேலை. இப்போ க்ளோசிங்கில் ஸ்க்ரப்னர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்னா அவங்க எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கேஸ்க்கு எடுத்திருக்காங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கேஸ் முடிய போகுது அப்படின்னா சூச்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து கவுண்டிங் கரெக்டாக இருக்கா. ஏன்னா சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இப்போ உள்ளார வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதனால் ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கையில் இருக்கா அப்படின்றத கவுண்டிங் பார்த்துக்கணும். அது மாதிரி சூச்சர்ஸ், எத்தனை சூச்சர்ஸ் வந்து அவங்க வெளியிலேருந்து வாங்கினாங்க, அத்தனை சூச்சர்ஸோட நீடிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கணும். மாப்பிங் பேட், கேஸ் பேடு, இது எல்லாமே வந்து எவ்வளோ எடுத்தாங்க, எல்லாமே கவுண்டிங் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ்க்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து ஷீட் பண்ண வேண்டிய வேலை தான். இது எல்லாமே வந்து ஸ்க்ரப்னர்ஸோட டியூட்டி. சேம் ஓடி டெக்னீஷியன் என்ன பண்ணணும், பேஷண்ட் வந்து ஓடிக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓடி டெக்னீஷியன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா, பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் செக் பண்ணணும், அப்புறம் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணணும், அவங்களோட ஐவி லைன் கரெக்டாக போதா அப்படின்றத செக் பண்ணணும், அப்புறம் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாங்களா, ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டாங்களா, கன்சல்ட் வாங்கிட்டாங்களா, பேஷண்ட் வந்து கேப் போட்டிருக்காங்களா, பேஷண்ட்டுக்கு வந்து லெகின் போட்டிருக்காங்களா, பேஷண்ட் வந்து மெட்டல் ஐட்டம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்களா, இது எல்லாமே வந்து பேஷண்ட் ஓடிக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஓடி டெக்னீஷியன் செக் பண்ணிக்கணும். பேஷண்ட் வந்து இப்போ ஓடி ரூமில் என்டர் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ண வைட்டல்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரோப் எல்லாத்தையும் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிடணும், அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். அப்புறம் அனஸ்தட்டிக் கூட இவங்க அசஸ் பண்ணணும்.
இப்போ என்ன அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாரி இப்போ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் லோட் பண்ணி கொடுக்குறது, டியூப் போடுறது, இது எல்லாத்தையுமே வந்து ஓடி டெக்னீஷியன் தான் ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது டியூரிங் சர்ஜரி. இப்போ வந்து அனஸ்தீசியா கொடுத்துட்டாங்க, கேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டியூரிங் சர்ஜரியில் இப்போ ஓடி டெக்னீஷியனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இப்போ பேஷண்ட்டோட வைட்டல்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, அதில் ஏதாச்சும் மாறுதா, அதிகமாகுதா, கம்மியாகுதா அப்படின்றத வந்து அனஸ்தட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து ஓடி டெக்னீஷியனோட டியூட்டி. அப்புறம் இப்போ சர்ஜரி வந்து எவ்வளோ லாங் போகுது, இப்போ அனஸ்தட்டிக் இப்போ மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ அப்படி டியூரேஷன் இருக்கிறப்ப லாங்காக போகுது அப்படின்னா மறுபடியும் டாப் அப் பண்ண வேண்டியது வந்து இப்போ அனஸ்தட்டிக்கிட்ட கேட்டு அனஸ்தட்டிக் ஒப்பீனியனோட மறுபடியும் மெடிசன்ஸ் வந்து டாப் அப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கான மெடிசன்ஸ் ஹோல்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. இப்போ கேஸ் முடிய போது க்ளோஷர் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இப்போ பேஷண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு அனஸ்தட்டிக் என்ன ஃபாலோ அப் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ரிவர்சல் ட்ரக்ஸ் கொடுக்குறது, இப்போ வைட்டல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அனஸ்தட்டிக் கூட அவங்க அசஸ் பண்ணணும். அப்புறம் இப்போ பேஷண்ட் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்றப்ப பேஷண்ட்டோட வைட்டல்ஸை செக் பண்ணிவிட்டு எல்லா ப்ரோப்ஸும் வந்து அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை ஷூட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கூட ஹெல்ப் பண்ணி பேஷண்ட் வந்து போஸ்ட் ஆஃப் வார்டுக்கு ஷூட் பண்ணணும். இப்போ ஓட்டியில் யார் யார் இருப்பாங்க, என்னென்ன டீம் இருக்கும், என்னென்ன கமிட்டி இருக்கும், எந்தெந்த டீமோட ஒர்க்குன்னா என்னென்ன கமிட்டியோட ஒர்க்குன்னா, ஸ்க்ரப் நர்ஸோட டியூட்டிஸ்னா, ஓடி டெக்னீஷியனோட டியூட்டிஸ்னா அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ஹெச்எம் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஹெச்எம் டாக்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது நம்ம ஹெச்எம் டாக்ஸ். நான் உங்கள் ஏடி பிரவீன். தேங்க்யூ.